வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிபியில் இருக்க எல்லா டேட்டாவும் எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறது, அதே மாதிரி ஒரு ஐடியை பாஸ் பண்ணி பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ்ன்னும் போது ஒரு லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ அதனால் சிஸ்டம்லாம் எல்லா கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இது அதே மாதிரி நீங்கள் இந்த லிஸ்ட்னு கொடுக்கும்போது இந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்றதுலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது, ஜாவா.util அப்படின்றதுலேருந்து இம்போர்ட் பண்ண தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதை கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம யூசர் டிடிஓ அதுக்கு தான் வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூசர் டிடிஓ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டுக்குள்ளே அதுக்கு வேரியபிள் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஜெக்டில் வந்து அதுக்கு நேமிங் வந்து GetAll யூசர் டீடைல்ஸ் இன்னும் கொடுப்போம். அதுக்குள்ளே பாஸ் ஆகிற வேல்யூ வந்து நத்திங், ஏன்னா அது வந்து நம்ம எந்த வேலையும் பாஸ் பண்ணும்போது செட் பண்ணி தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இது சேவ் பண்ணிவிட்டு உடனே யூசர் சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட்டில் போய்ட்டு அதை அன்இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அன்இம்ப்ளிமெண்ட் கொடுத்தோன்னே கீழே போகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட் வேரியபிள் தேவை. லிஸ்ட்டில் வந்து அந்த ஃபெச் பண்ண போகிற வேல்யூஸ் ஒன்றும் நம்ம எந்த டேபிள்லேருந்து ஃபெச் பண்ணுறோமோ அந்த டேபிள் வந்து இதுக்குள்ளே ஒரு யூசர்ன்ற டேபிள் தான் கொடுத்துருக்கோம். ஸோ யூசர், அதுக்கப்புறம் வந்து யூசர் லிஸ்ட், அதுக்கு வந்து அரே லிஸ்ட்டாக அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அரே லிஸ்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து கரெக்டாக 1 by 1 வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகி நமக்கு வரும். அடுத்து வந்து நம்ம வேல்யூ கெட் பண்ணோம். ஸோ இதுலேருந்து அது வந்து யூசர் டிடிஓ லிஸ்ட் ஈக்குவல் டு நம்ம வந்து யூசர் ரெபாசிட்டிலேருந்து ஒரு கொரி மூலயமா எழுத போகிறோம். அது என்ன மெத்தட் அப்படின்னா ஃபைண்ட் ஆல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபைண்ட் ஆல் இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது ஏன் எரர் ஷோ ஆகுதுன்னா நம்ம வந்து மாற்றி வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து யூசராக இருக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது யூசர், இது வந்து யூசர் டிடிஓ. guys, DTO list, user list. ஸோ இப்போ வந்து இது அப்படியே நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவாக எடுத்து அந்த டிடிஓவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் செட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு வேல்யூவாக நம்ம செட் பண்ணுறதுக்கு ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபார்க்குள்ளே யூசருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக யூசர் போல நம்ம இப்போ எதை இதில் பாஸ் பண்ணோம்னா இதில் தான் எல்லா வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூசர் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ தான் அது வந்து யூசர் லிஸ்ட் இப்படியும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள மறுபடியும் யூசர் டிடிஓ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் டிடிஓ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூசர் டிடிஓக்குள்ளே இதுலேருந்து நம்பர் ஆஃப் வேல்யூ இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இதுலேருந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ மட்டும் இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற அதுலேருந்து வேல்யூஸை கெட் பண்ணி நம்ம வந்து இந்த யூசர் டிடிஓக்குள்ளே செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யூசர் டிடிஓ டாட் செட் அட்ரஸ் யூசர் டாட் கெட் அட்ரஸ். இதே மாதிரி 1 by 1 எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். set email user dot get email, user dto dot set username, user dot set username. Sorry, guys, set illa get username. Now user dto dot get id, user dot get id. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூசர் லிஸ்ட் எடுத்து கால் பண்ணி டாட் ஆட் கொடுத்தீங்க. இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த யூசர் டிடிஓ. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து யூசர் டிடிஓக்கு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து அரே லிஸ்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பண்ண வேண்டியது யூசருக்கு ஒரு
யூசரை வந்து ஒரு லிஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அதில் வந்து இந்த யூசர் ரெபாசிட்டரி இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா இதை வச்சு அதை டைப் பண்ணிட்டு டாட்னு போட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்துடும் ஃபைண்ட் ஆல் அப்படின்றது. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப்பில் நம்ம வந்து அதுக்குள்ள வந்து யூசருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம யூசர் லிஸ்ட்டில் யூசரில் டைப் பண்ணுற இதில் தான் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதை வந்து யூசருக்குள்ளே தான் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வந்து யூசருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த யூசர் லிஸ்ட்டு இருந்து கெட் பண்ண போகிறோம் ஒரு வேல்யூவாக. இப்போ ஒரு 10 வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸ் அரே இண்டெக்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு வந்து 0 0 1 2 3 அப்படி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த 0th இண்டெக்ஸ் இருக்க ஃபர்ஸ்ட் யூசரோட டேட்டா வந்து இந்த யூசருக்குள்ளே இப்போ வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உள்ள யூசர் டிடிஓக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த யூசர் டிடிஓவை தான் நம்ம யூசர் டிடிஓ லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ண முடியும். அதனால் அதுக்கப்புறம் இந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டில் வந்து செட் ஆப்ஜெக்டில் வந்து இந்த யூசருக்குள்ள இருக்க பார்த்தீங்கன்னா யூசரில் இருக்க எல்லா வேல்யூவும் கெட் பண்ணி, அதாவது கெட் அட்ரஸ் பண்ணி அதில் வந்து அந்த அட்ரஸ் வந்து செட் பண்ணுறோம். அதே மாதிரி 1 by 1 பண்ணிட்டு கடைசியில் வந்து இந்த யூசர் டிடிஓ லிஸ்ட் போட்டு டாட் ஆட் யூசர் டிடிஓ. இப்போ என்ன ஆகும்னா இந்த யூசர் டிடிஓ லிஸ்ட்டில் வந்து 0th இண்டெக்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் யூசரோட டேட்டா போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இந்த யூசர் லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து லூப் ரிப்பீட்டட் ஆகி எல்லா வேல்யூவும் 1 by 1 ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது கடைசியாக வந்து இந்த ரிட்டர்னில் யூசர் டிடிஓ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. இஃப் நல் நாட் ஈக்குவல் டு யூசர் லிஸ்ட். அதுக்குள்ளே வந்து வர வேல்யூஸ் வந்து வேல்யூ கரெக்டாக வந்தால் மட்டும்தான் இது வேல்யூ நல்லா இல்லாமல் வேல்யூஸ் இருந்தால் மட்டும் இது ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா இது ரன் ஆகாது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து கண்ட்ரோலை கிரியேட் பண்ணலாம். கண்ட்ரோல் வந்து இதுக்கும் நான் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். போஸ்ட் மேப்பிங் வேல்யூ ஈக்குவல் டு கெட் ஆல் யூசர் டீடைல்ஸ் பப்ளிக். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து நம்ம அனுப்புறது வந்து கொஷின் மார்க்னு போட்டுக்கலாம். கொஷின் மார்க் நம்ம போடும்போது நம்ம என்ன டைப் ஆஃப் வேல்யூ இதுக்குள்ளே வந்து சென்ட் பண்ணணும். இதுலேருந்து ரிட்டர்னோ இல்லை ஃபெச்சோ பண்ணிக்கலாம். டீடைல்ஸ். ஓகேங்களா? ட்ரைக்குள்ளே லிஸ்ட் நம்ம ஏன்னா லிஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இங்கே லிஸ்ட் வேரியபிள்குள்ள தான் அதை வாங்கணும். லிஸ்ட் யூசர் டிடிஓ ஈக்குவல் டு யூசர் சர்வீஸ் டாட் கெட் ஆல் யூசர் டீடைல்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஏன்னா நம்ம வந்து இதுதான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால தான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. இதுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் யூசர் டிடிஓ கமா http status dot ok. இல்லை நம்ம இதுக்குள்ளேயும் இதே கொடுக்கணும். இது வந்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ள நம்ம பணத்தில் நான் வெயிட் பண்ணி என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம். இன்கேஸ் எரர் வந்துச்சுன்னா http status dot internal server error. ஓகே, அந்த சர்வீஸ் எப்பயும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணிக்கலாம். run as SpringBoot application. Okay, so it's done. At the same time நம்ம போஸ்ட் மேனையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay guys,
எந்த ஒரு எரர் இல்லாமல் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆச்சு. போஸ்ட்மேன் ஓப்பன் ஆகுது. போஸ்ட்மேன் ஓப்பன் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த நியர்பை நேம் கால் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த GetAll யூசர் தான் இருக்குது. GetAll யூசர் போட்டு போஸ்ட் மெத்தட், ஏன்னா நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு வேல்யூ தான் இருக்குது டிபியில், அதனால் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணலாம். அதுக்கு ஆட் யூசர் டீட்டெயில்ஸ் போஸ்ட் மெத்தட் நேம் வேல்யூ கொடுக்கலாம். SpringBoot address internet SpringBoot and Gmail. Okay, சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் 2 வேல்யூ வருது அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 இது ஃபஸ்ட்டு வந்து செகண்டாக வந்துச்சு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஒரு ஐடியை வச்சு எப்படி ஃபெச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து சர்வீஸ்னால் ஐடின்றபோது ஒரே வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம யூசர் டிடிஓவாக கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் டிடிஓ get user details by ID. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஐடின்றது யூசர் டிடிஓவில் நம்ம வந்துட்டோம். ஏன்னா அது வந்து யூசர் டிடிஓ ஓகே, கண்ட்ரோல் சேவ் இம்ப்ளிமெண்ட். நம்ம சர்வர் ஸ்டாப் பண்ணிப்போம். ஒரு டைம் ரன் ஆகும் சேவ் பண்ணும்போது. ஓகேவா, இப்போ வந்து அதுதான் யூசர் இப்போ ஒரே வேலை ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம போட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸோ யூசர் டிடிஓ நான் கிரியேட் பண்ணி யூசர் ரெபாசிட்டரி GetById அப்படின்ற உங்களுக்கு அந்த இது இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் GetById. அதுவும் ஒரு டிபெண்ட் மெத்தட், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நோ GetById find by ID. அது பாருங்க find by. ஸோ user DTO.getID. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இது வந்து நீங்கள் வந்து ஒரே வேல்யூ வாங்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷனல் அப்படின்ற இது வந்து இது மெத்தட் யூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் இது இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த லாஸ்ட்டில் போயிட்டு .get அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலே இது உங்களுக்கு வரும். ஓகேங்களா, உங்களுக்கு இது அது நீங்கள் ஆப்ஷனல்னு போட்டாலையும் ஓகே, இல்லை கெட்னு போட்டாலும். அடுத்து வந்து வந்து if null not equal to user வந்து user DTO ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். user DTO equal to user DTO. ஓகே, இப்போ எல்லா வேல்யூவும் செட் பண்ணி செட் பண்ணுறோம். set address user.get address user DTO set email user.get email user DTO set username user.get username user DTO set ID user.get ID. இப்போ வந்து ரிட்டர்ன் இங்கே யூசர் ரிவ்யூ சேம் நேம் அப்படின்னு யூசர் டீடைல்ஸ் டிடிஓ.
திருப்பி எரர் ஷோ ஏன்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிப்போம். இது வந்து நம்ம அவுட் சைடு டிக்ளேர் பண்ணும்போது தான் நம்ம வந்து வெளியே முன்ன ஏன் இருந்துச்சுன்னா நம்ம இஃபுக்குள்ளே போட்டிருந்தோம். ஆனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அதை கால் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த இஃபோட பிளாக் வெளியே போட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ கண்ட்ரோலர் இதுவும் போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் கெட் மேப்பிங் யூஸ் பண்ணி பார்ப்போம். வேல்யூ ஈக்குவல் டு கெட் யூசர் details by id காப்பி பண்ணிக்கலாம். public response entity user video okay telling try user நம்ம வந்து இப்போ வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஆனால் request body user video ஆல்ரெடி சேம் நேம் இருக்குது. அதனால யூசர் டிடிஹெச் பண்ணணும். வந்து யூசர் சர்வீஸ் டாட் கெட் யூசர் டீட்டெயில்ஸ் பேஜ் அதனால் இதை பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி return new response entity வாங்குற வேல்யூ பாஸ் பண்ணிடலாம். details http.status okay. If you throw any errors return new response entity. Now need to add the user DTO and http.internal server yeah okay guys முடிஞ்சு நம்ம வந்து கன்சோல் கிளியர் பண்ணிட்டேன். அது அப்போ ரிஸ்டார்ட் பண்ணோம். SpringBoot guys server start ஆயிடுச்சு. ஓகே இது வேறு இல்லை. ஸோ அது காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் நம்ம என்ன இது யூஸ் பண்ணிக்கணுமோ அது சேஞ்ச் பண்ணணும். கெட் ஓகே வந்து இதில் ஐடி இல்லை. வந்து இது எல்லாத்துக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐடியை மட்டும் பாஸ் பண்ணலாம். வந்து நம்பர்ன்னும் போது நீங்கள் வந்து டபுள் கோர்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க. இப்போ வந்து நமக்கு 3 and 4 அப்படின்ற ஐடியா எழுதாது. ஃபர்ஸ்ட் நம்ம 3 கெட் பண்ணுவோம். 3 ஓகேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேட்டா மட்டும் வரும். ஸோ 4 கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 டேட்டா வந்து SpringBoot இன்டர்நெட் SpringBoot. இதாச்சு இப்படி தான் வந்து நம்ம GetById டீட்டெயில்ஸ் எப்படி ஒரு எல்லா வேல்யூயும் எப்படி ஃபெச் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஐடியா பாஸ் பண்ணி பர்டிகுலர் வேல்யூ ஃபெச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு வேல்யூ எப்படி டெலீட் பண்ணுறது, இல்லை அந்த ஒரே ஆல்ரெடி இருக்க டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய்.